friends, வணக்கம் and welcome back to Devi's Kitchen. இன்னைக்கு ஒரு ரொம்ப சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. 14 types of chutney recipes. அதாவது 14 நாளுக்கு 2 வாரத்துக்கு கவலையே இல்லாம இந்த சட்னி ரெசிபிஸ் ஒரு நாளுக்கு ஒண்ணு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா அட்டகாசமா இருக்கும். இட்லி தோசைக்கு அட்டகாசமான காம்பினேஷனோட இருக்க போது சில சட்னிஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபியூச்சர்ல ஏதாவது ரெசிபிஸ் நீங்க ட்ரை பண்ணணும், இந்த சட்னி ரெசிபிஸ் ரெஃபர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்துட்டு டைம் ஸ்டாம்ப் கொடுக்க அந்தந்த சட்னி ரெசிபிஸ்க்கு. சோ நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு அதுக்கு போயிடும். இந்த சட்னி ரெசிபிஸ் பாத்தீங்கன்னா நான் 2 பேருக்கு மட்டும் தான் பண்ணிருக்கேன். 2 பேருக்கு அளவு குவான்டிட்டியில மட்டும் தான் பண்ணிருக்கேன். சோ நீங்க நிறைய பேருக்கு பண்ணணும், இதுல இருந்து டபுள் அப் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சட்னி வெங்காய சட்னி, ஆனியன் சட்னி. கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன், கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் 2 பேருக்கு மட்டும்தான் நான் சட்னி செய்கிறேன். ஸோ அதனால் கம்மி குவான்டிட்டியில் தான் நான் பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணுறீங்கன்னா இதில் டெவலப் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் ஆறுன அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா வெங்காய சட்னி ரெடி. எப்போவுமே வந்து சால்ட் விட கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சட்னிலாம் அரைக்கும் போது. ஸோ கல்லுப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. வெங்காய சட்னி ரெடி. அடுத்து பார்க்க போகிற சட்னி புதினா சட்னி. கடாய் எடுத்துக்கோங்க. குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க, சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரியட்டும். கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் சேர்த்துக்க போகிறேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு துளி அளவுக்கு மட்டும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். டேஸ்ட் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் தக்காளிக்கும் புளிக்கும். பட் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வெங்காயமாக பார்த்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பல்லு அளவுக்கு நான் வந்துட்டு கோக்னட் சேர்த்துருக்கேன், அதாவது தேங்காய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஆறுன அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு புதினா சட்னி ரெடி. புளிக்கு பதிலாக நீங்கள் தக்காளியும் ஆல்டர் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பார்க்க போகிற சட்னி கொள்ளு சட்னி. ரொம்பவே நல்லது டயட்டில் இருக்கவங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இது 2 பேருக்கு மட்டும்தான் செய்கிறேன். ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கோங்க குவான்டிட்டியை. கொள்ளு நல்லா வாசனை வந்த அப்புறமா அது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கலரும் சேஞ்ச் ஆகணும், கொள்ளோட கலர். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் நான் 1 சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கருக விடாமல் எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். பெருங்காயம் பிடிக்காதுன்றவங்க ஆப்ஷன் தான். பட் தாளிக்கும் போது பெருங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனை இருக்கும். தேங்காய், துருவன தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஜம்முன்னு ஒரு சூப்பரான ஒரு வாசனை வரும். ஸோ இப்போ இதெல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். கொள்ளு நம்ம தனியாக வறுத்து எடுத்ததை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தாளித்த பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொள்ளு சட்னி ரெடி. அடுத்து பார்க்க போகிற சட்னி இஞ்சி சட்னி. அதே பேனில் நான் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில். ஸோ சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரியட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சட்னிலாம் தாளிக்கும் போது நீங்கள் வடை சுடுற எண்ணெய் அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெயை ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 பல்லு பூண்டு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா போண்டா அந்த மாதிரியோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்குமே கூட நல்லாயிருக்கும். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி புளி சேர்த்துக்கலாம். நீங்கள் புளி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி வெங்காயம் நல்லா பொட்டி பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க.
புளிக்கு பதிலாக நீங்கள் அதே மாதிரி குட்டி தக்காளியை பொடி பொடியாக சாப் பண்ணி நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு எண்ணெயில் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சமாக சட்னிக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா இஞ்சி சட்னி ரெடி. சட்னிக்கு எல்லாத்துக்குமே கல்லுப்பு போட்டு அரைங்க. கல்லுப்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு. இஞ்சி சட்னி ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் சட்னி. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் சட்னி. இதுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மெலிசாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். பீட்ரூட் வந்து நல்லா வேகணும். நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். அது வெந்துடும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் வதங்கிடும். அது அப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். சின்ன தக்காளி தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் வதங்கி ஆறுன அப்புறமா நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க பீட்ரூட், வதக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்போ சால்ட்டோ சேர்த்துட்டு நம்ம லைட்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா சூப்பரான செம்ம டேஸ்ட்டான பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கெலாம் கூட நல்லாயிருக்கும் பீட்ரூட் சட்னி ஆக்சுவலி சாப்பிட்றதுக்கு. ஸோ சூப்பரான பீட்ரூட் சட்னி ரெடி. அடுத்து பார்க்க போகிறது தேங்காய் சட்னி. ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் தேங்காய் எடுத்துக்க போகிறேன். 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னிக்கு சாப்பிடும்போது. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெள்ளையாக வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கலர் கொஞ்சம் ஆரஞ்சாக இருந்தோன்னா நமக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா தேங்காய் சட்னி ரெடி. இதுக்கு வேணும்னா தாளிப்பு ரெடி பண்ணி நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது கத்திரிக்காய் சட்னி. பேனில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் நீல வாக்கில் ரஃபாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சட்னிக்கு காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஸோ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 கத்திரிக்காய் நான் எடுத்துருக்கேன். ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். அதை நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். புளிப்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தக்காளியும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம். நான் புளி தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கத்திரிக்காவை வேக வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்திருக்கு. கத்திரிக்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணணும். எண்ணெய் சேர்த்துட்டு நான் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். கூடவே பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு தாளிப்புக்கு நான் சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும், ஜீரணத்துக்கும் நல்லது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் சட்னியை கூட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டோம்னா சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி. மஞ்சப்பொடி நான் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். இதில் வேணும்னா ஆப்ஷன், நீங்கள் மஞ்சப்பொடி இப்பயும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கத்திரிக்காய் வதக்கும் போதே கூட நீங்கள் சேர்த்துருக்கலாம். போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா நமக்கு கத்திரிக்காய் சட்னி ரெடி. அடுத்து பார்க்க போகிறது கேரட் சட்னி. ரொம்ப சூப்பராக இருக்குங்க கேரட் சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பேனில் நான் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். சீரகம் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சம் கருக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நான். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தாளிப்பில் நம்ம. அடுத்து தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் பார்த்திங்கன்னா ஒரு 2 கேரட் பீல் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். ஸோ கேரட் சேர்த்துக்கோங்க. கேரட் நல்லா எண்ணெயில் வதங்கணும். கேரட் வெந்திருக்கணும். நீங்கள் கரண்டியால் லைட்டாக அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கட் ஆகணும். அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணால் போதும். நமக்கு கேரட் குயிக்காக வெந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா கேரட் நல்லா வெந்துடுச்சு. இது ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான கேரட் சட்னி ரெடி. அடுத்து பார்க்க போகிறது பூண்டு சட்னி. ரொம்ப ஃபேவரட்டான சட்னி, குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பூண்டு சட்னிலாம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு பார்த்திங்கன்னா தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றும் பாதியமாக. ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஆயிலில் வந்துட்டு ஃப்ரை ஆகணும். அந்த அரோமாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் வந்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ மிளகா பொடி அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகா தனியா ரெண்டுமே கலந்த மாதிரி பொடி சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துட்டோம்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டான ரொம்ப சூப்பரான பூண்டு சட்னி ரெடி. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 பூண்டு எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறேன். நமக்கு குயிக்காக சீக்கிரமாக வேலை ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த சட்னி நம்ம குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். மிளகா தனியா பொடி ரெண்டுமே கலந்த மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஸோ பூண்டு சட்னி பண்ண அதே பேனில் தான் நான் தாளிப்பு ரெடி பண்ண போகிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா குக் ஆகணும், இல்லாட்டி பச்சை ஸ்மெல் வரும். நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி சட்னி, இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. கம்மன்னு ஒரு சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி ரெடி. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிறது பாம்பே சட்னி, கடலை மாவு சட்னி. இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அதில் நம்ம கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு நான் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாவும் எடுத்திருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயமாக குட்டி குட்டியாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மெலிசா. அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். காரத்துக்கு கொஞ்சமாக நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அடுப்பில் சேர்த்துட்டோன்னா கட்டி கட்டி ஆகும். ஸோ இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகாய் பொடி ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டானா நம்ம விட்டுடலாம். ஸோ இந்த மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க நம்ம இந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். கடலை மாவு தண்ணியை. கடலை மாவு கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகும். அதனால் தண்ணி வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. குக்காக அது வந்து திக்காயிடும் நமக்கு. சூப்பராக இருக்குங்க கடலை மாவு சட்னி. இந்த பாம்பே சட்னி சூப்பராக இருக்கும். தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான கடலை மாவு சட்னி, பாம்பே சட்னி ரெடி. அடுத்து பார்க்க போகிறது எள்ளு சட்னி. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா பொரியணும். வெறும் வானலில் தான் போட்டிருக்கேன், எண்ணெய்லாம் இல்லாமல். ஸோ பொரிஞ்சதும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 பல்லு பூண்டு தட்டியும் சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது எண்ணெயில் வதக்கிட்டே இருக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு அதையும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், வதங்கணும் நல்லா வெங்காயம் தக்காளியும். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க பொடி எல்லாமே நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தாளிப்பில் மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க பொடி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க எள்ளு சட்னி, நல்லா வாசனையாக இருக்கும்.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுட்டோம்னா சூப்பரான எள்ளு சட்னி ரெடி. நல்லா கம ஒரு சூப்பர் வாசனை. அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி. 2 டைப்ஸ் ஆஃப் வேர்க்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வேர்க்கடலை சட்னிக்கு நம்ம தோல் எடுத்துகிட்டு பண்ணுவோம், பட் இதுக்கு நம்ம தோலோடவே பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பச்சை வேர்க்கடலையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் வந்துட்டு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஸோ இது எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வதக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஆறுனப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் சட்னி. அடுத்து அதே பேனில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து அரைச்சி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு 4 பீஸ் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அரைச்சிட்டோன்னா இது ஒரு டைப் ஆஃப் சட்னி. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டுத்துக்கும் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதே பேனில் நான் வந்துட்டு சீரகம் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் தாளிப்புக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பெருங்காய கட்டி கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் தாளித்து நம்ம கொட்டிட்டோன்னா சூப்பரான 2 டைப் ஆஃப் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.